அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற படம் சூத்திர வாக்கியம். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆகஸ்ட் 21, 2025 மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா தமிழ் டப்பிங்லே வெளிவந்த படம் தான் சூத்திர வாக்கியம். இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டா சொல்றேன். இந்த படத்துல கதாநாயகன் பேரு கிறிஸ்டோ ஜேவியர். இவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐயா இருக்கக்கூடிய ஒரு நபரு. ரொம்ப தங்கமான மனசு, நேர்மையான, முறப்பான, வெறப்பான போலீஸு. இவருக்கு ஸ்டூடெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். இவர் ஒரு பக்கம் எஸ்ஐயா வேலை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாரு. ஸ்டேஷன் மொட்டை மாடியில் அதுலேயும் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரு. ரொம்ப புரியும்படியாக நல்லாவே சொல்லி கொடுக்குறாரு. அதனால் ஸ்கூல் பசங்க இவர் மேலே ரொம்ப அன்போட பிரியமாக இருக்காங்க. ஒரு டீச்சர் கிளாஸை கட் பண்ணிட்டு இவரோட டியூஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த டீச்சர் இவர்கிட்ட புகார் சொல்கிறாங்க. இவரும் அன்போட மாணவர்களை கண்டிக்கிறாரு. அந்த டீச்சருக்கும் இவருக்கும் ஒரு காதல் இருக்கு. இவரை பார்க்கறதுக்காகவே புகார் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இவர்கிட்ட படிக்கிற அந்த பசங்கள்ல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேரு ஆர்யா. அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேரு விவேக். அவனுக்கு அவன் தங்கச்சி மேல கொலவெறி கோபம். எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் சும்மா தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் அவனோட முழு நேர வேலை. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை அடித்ததில் மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சிடுது. இதை கேள்விப்பட்ட டீச்சரு கதாநாயகனை கூப்பிட்டு புகார் சொல்ல கடுப்பாகி அவனை கூப்பிட்டு லாக்கப்பில் வச்சு வெளுன்னு வெளுத்து விடுறாரு. இனிமே அந்த பொண்ணு மேலே உன் கைப்பட்டது உனக்கு அவ்வளவுதான், படவ ராஸ்கல், பிச்சை எடுத்துருவேன்னு மிரட்டி அனுப்புகிறாரு. அடியை வாங்கிட்டு வெளில வரும்போது அந்த அண்ணங்காரன் கனடாவிலேருந்து ஒரு என்ஆர்ஐ கேரளாவில் தங்கியிருக்காங்க. அவங்க 2 வீலர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டுறாங்கன்னு போலீஸ் அவங்க வண்டியை பிடுங்கி போட அதை மீட்டுட்டு போகிறதுக்காக அந்த கனடா என்ஆர்ஐயோட கார்டியன் செரின்னு ஒருத்தவங்க அங்கே வராங்க. அவங்கள பார்க்குற அந்த அண்ணங்காரன் செரின்கிட்ட போய் எப்படியாவது எனக்கு ஒரு வெளிநாட்டு விசா வாங்கி கொடுங்கன்னு கேட்க, அவங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கு விசாவெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த அண்ணன் என்ன வேலை வேணாலும் சொல்லுங்கள், செய்கிறேன், எனக்கு விசா மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல சரி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது தான் அந்த அண்ணங்காரன் பார்க்குறான், அவன் தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது. தன் காதலனோட சேர்ந்து கேக் வெட்டி பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறாங்க. அந்த இடத்துக்கு வர்ற அண்ணங்காரன் ஏற்கனவே தங்கச்சி மேலே கொலைகாண்டல் இருக்கான். இப்போ பாய் ஃப்ரெண்டே அவங்க கூட சேர்ந்து பர்த்டே வேற கொண்டாட்டமான்னு 2 பேரையும் போட்டு வெளுன்னு வெளுத்து அடிச்சு கையெல்லாம் முறிச்சு விட்டுறான். அந்த பொண்ணுக்கு கை முறிஞ்சு போயிடுது இந்த அட்டாக்கில். டீச்சர் வழக்கம் போல் அந்த பொண்ணுக்காக போலீஸில் புகார் சொல்ல எஸ்ஐ அண்ணங்காரனை தேடி அலைய அவன் எங்கே போனானே தெரியல. தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டும் பேய் பிடிச்ச மாதிரி அந்த சம்பவத்துலேருந்து பயந்து போய் இருக்கான். அந்த ஊரில் ஒரு கிணறு, அதில் துர்நாற்றம் வருதுன்னு இந்த கிணறை மண்ணை கொட்டி மூடுறாங்க. இந்த கனடாவிலேருந்து வந்த என்ஆர்ஐ பொண்ணையும் காணும், இந்த அண்ணங்காரனையும் காணும். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படி, அந்த அண்ணன் எங்கே போனான், அந்த என்ஆர்ஐ பொண்ணுக்கு என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த கேஸை கதாநாயகன் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது தான் படத்தோட மொத்த கதையை. ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.